ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேரன் சம்மி கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட், இந்த ஸ்டேடியத்தில் யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 உடைய கம்பேரிசன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீடைல் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தம் 35 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 199 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 72 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 197 ரன் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 97 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 139 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 126 இருக்குது. அடுத்து டேரன் சம்மி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துக்கலாம். இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய மேற்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இதில் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறாங்க. அதனாலவே பேட்டிங் அதிக ரெக்கார்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்பரப்பு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்களுக்கு மட்டும் இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணலை, ஸ்பின் பவுலர்களுக்கும் இந்த பிச் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இந்த ஸ்டேடியத்தில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் மேட்சாக இருந்திருக்கு, 2 மேட்ச் லோ ஸ்கோர் மேட்சாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது பேட்டிங் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து டேரன் சம்மி ஸ்டேடியத்தில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 63 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 35 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 45 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்து சேர்த்து 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 150 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 78 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 92 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 58 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ரைட் ஹேண்ட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஹிட்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பீட் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர் இவங்க 2 பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பவுலிங் லிஸ்ட்டில் ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.